ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்க. இன்னைக்கு ஸ்ரீநிதிக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன்னா, சாப்பாடு தக்காளி சாப்பாடு தாளிச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு வச்சுருந்தேன். அது லாங் வீடியோ எடுத்திருக்கேன், ரெசிபி போடுறேன் பாருங்கள். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காவும் நட்ஸும் கொடுத்து விட்டுருக்கேங்க. ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இதுதானுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூ வச்சு விட்ருக்குறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பர்த்டேங்க. இன்றைக்கி அப்பாவை பார்க்குறக்காக நான் கிளம்புறேன். ஸ்ரீநிதி தாட்டி விட்டு கிளம்புறோம். டைம் 6:20 ஆயிடுச்சுங்க. ஹாப்பி பர்த்டே தாத்தா. இன்னைக்கு தாத்தாக்கு பர்த்டே. என் தாத்தாக்கு பர்த்டே. எல்லாரும் கீழே விஷ் பண்ணிடுங்க. ஓகே பைசாமி. இன்னைக்கு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கேக் வாங்கியிருக்கேன். இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா கேக் வெட்டினதே கிடையாது. அதனால் முதல் தடவை வெட்டுறாப்புல சரின்னு சொல்லி கேக் வாங்கியிருக்கேன். என்ன எங்கள் அம்மா தான் பார்க்குறக்கு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெடி ஆகிட்டுருக்கேன். என்னம்மா பண்ணுற? டைம் 6:30 ஆகுது. சர்ப்ரைஸ் என்னன்னு கேளுங்க. என்னது? நான் போய் இன்னைக்கு எங்கள் அப்பா பார்க்க போகிறேன். இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. அப்படியே கிளம்பி அப்பா பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இதுதான். பூ வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா காலையிலே திருப்தியாக சாமி கும்பிட்டு இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. லீலாமாக்கும் பாய் சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு இப்போ நான் எங்கே கிளம்புறேன்னா, எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கு கிஃப்ட் எல்லாம் கிஃப்ட்னா ஒன்றும் இல்லை, அவர் இப்போ வரைக்கும் கேக் வெட்டினதே இல்லை. அதனால கேக் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து அவருக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். என் அண்ணன் பொண்ணு வந்து ஸ்கூல் கிளம்பிடுவா, அதுக்குள்ளே கிளம்பி போகணும். டைம் ஓவர் ஆயிடுச்சு. கிளம்பிட்டோம். 2 வீலரில் தான் போகிறோம். ஏன்னு கேட்டால் காரில் போனால் டிராஃபிக்கில் கொஞ்சம் லேட் ஆயிடும். 2 வீலராக இருந்தால் சீக்கிரம் கிளம்பிடலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம அப்பாவுக்கு இந்த கேக் தான் வாங்கியிருந்தேங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாங் வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். என்னம்மா போயிட்டு வந்துட்டியா? அப்பா போய் திருப்தியாக பார்த்துட்டு வந்துட்டேன். வீடியோ வரும், அடுத்தடுத்து வீடியோ வரும், லாங் வீடியோ வரும். கண்டிப்பாக பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் 11 மணி ஆயிடுச்சு. நல்லா திருப்தியாக அப்பாவை பார்த்து சூப்பராக கேக்லாம் வெட்டிட்டு, அப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கேக் வெட்டிட்டு சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இப்போ டைம் 11 மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.